நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை அன்று நமது வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அதற்கான ஒரு தகவலை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று முதலீட்டாளர் அனைவருக்கும் இந்த வீடியோவை நான் போடுகிறேன். முதல்ல அரசு தரப்பு வக்கீல் வெள்ளிக்கிழமை அன்று வரைக்கும் உள்ள நிலவரங்களை நீதியரசிடம் கூறினார். அது முதலீட்டாளர்களுக்கு சார்ந்த விஷயங்களாக இருந்தது. அதற்கப்புறம் இரண்டாம் கட்டமாக விஷால் ப்ரமோட்டர்ஸ் அந்த நிறுவனத்தினுடைய வழக்கறிஞர் வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்தார். அவர் ஒரு சில விளக்குகளை கேட்டு வாதங்கள் வைத்தார். இந்த விஷால் ப்ரமோட்டர்ஸ் மேஜர் அசட் இருக்குது. இது எல்லாமே நிறுவனத்துக்கும் இவங்களுக்கும் நல்ல ஒரு 100% பரிமாற்றங்களோடு செஞ்ச ஒரு தொழில். இப்போ நிறுவனத்துக்கு எகெயின்ஸ்டாக இவங்க ஒரு சில வழக்குகளை போட்டு அந்த சொத்தெல்லாம் இவங்க எடுத்துக்கணுன்ற ஒரு முயற்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இது இரு தரப்பிலையும் போடக்கூடிய நாடகங்கள் என்பது முதலீட்டாளர்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்மளை முழுமையாக சுற்றுலா போல் அழைத்து சென்று விஷால் ப்ரமோட்டர்ஸுடைய நிறுவனத்தின் சொர்ணபூமியை நமக்கு சுற்றி காட்டி நம்மளிடமிருந்து முதலீடுகளை நிறையாக பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே முதலீடுகளை பெறும்பொழுது இவர்களுக்கு இந்த சொத்தில் இவ்வளோ பங்கு நியோமேக்ஸ் இருக்கிறது, இவ்வளோ பங்கு எங்களுடன் இருக்கிறது என்று கூறவில்லை. ஆனால் இப்போ வழக்கு தொடர்ந்து முதலீட்டாளர்களுடைய பெட்டிஷன் 60,000 பெட்டிஷன் 65,000 பெட்டிஷனுக்கு மேலே போனதுக்கப்புறம் கடுமையாக இந்த சொத்துக்கள் எல்லாம் EOW கையகப்படுத்துறதுக்குரிய முயற்சி செய்யும்போது அதற்கு எதிர்வாதமாக இவர்கள் வழக்கறிஞரை வைத்து அந்த சொத்துக்களை இவர்கள் அடைவதற்கு முயற்சி செய்கிறார் என்பது முதலீட்டாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் இது விஷால் ப்ரமோட்டர்ஸுடைய நிறுவனத்தால் நமக்கு சொல்லக்கூடிய ரிசார்ட்டு, சொர்ணபூமிக்கு கீழே இருக்கிற லேண்ட், இது எல்லாமே 100% இவங்க நியோமேக்ஸுடைய பார்ட்னர்ஷிப்போட செயல்பட்ட செயல்பாடுகள் தான்ன்றது மக்களும் புரியும், மக்களுக்கும் தெரியும். இதை நீதியரசருக்கும் நம்ம எடுத்துரைச்சிருக்கிறோம். விஷால் ப்ரமோட்டர்ஸ் அசட்டுக்களை நிறையா அட்டாச்மெண்ட் செய்திருக்கிறோம். இது எல்லாத்தையும் EOW ஒழுங்குமுறைப்படுத்தி அதை கையகப்படுத்தி ஏலம் விடுவதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும் என்பது முதலீட்டாளருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதுக்கப்புறம் குரூப் இட், இது மாமூலாக செய்யக்கூடியது. இது குரூப் இட்ன்றது நிலத்தை வாங்கிறது, நிலத்தை எடுக்கிறது, பணம் மட்டும் தேவைப்படுறது, இப்படி பல முயற்சிகள் இருக்கும்போது இந்த செட்டில்மெண்ட்டில் தெளிவாக 100% இருக்கணும்னா முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு சில ஆட்கள் ஒரு சில மாதிரி செயல்படுறாங்கன்றது உண்மை. அது எல்லாத்துக்கும் தெரியும். அதை குறிப்பிட்டு இந்த சங்கத்துக்காரர் இப்படிப்பட்டவன், அந்த சங்கத்தை இப்படிப்பட்டவன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இதுவரை நடைபெற்று கொண்டிருக்க ஏலத்தில் 80-90% நிறுவனத்தை சார்ந்த அழுத்தத்தினாலே மக்கள் எடுத்துக்கிறார்கள். அதற்கு பல சங்கங்கள் துணை நின்று செயல்பட்டு கொண்டிருப்பது மக்களுக்கு தெரியும். அது யார் என்ன ஏதுன்றது உங்களுக்கு தெரியும். இதில் நிறைய கமிஷன் பேசிக்கில் நிறையா ஒர்க் நடந்துகிட்ருக்கிறது. அதுபோல் இந்த ஜேவிக்கு கொடுக்குற வழக்கறிஞர் ஒரு 4-5 முறைக்கு முன்னாடி ஏதோ ஒரு சூழ்நிலையில் மானாமதுரை கணேஷ்கிட்ட சொல்லியிருக்காங்க போல இருக்குது. இந்த நெய்வேலி சங்கம் அவங்க மிகப்பெரிய லீடர் அப்படின்ட்டு. நான் அப்போ அதை பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது நம்ம வேலையில். இது மக்களுக்காக போராடுறோம். நம்ம யாருன்றது மக்களுக்கு தெரியும், மக்கள் யாருன்றது நமக்கு தெரியும். அதனால் இதை நான் ஆர்கியூமெண்ட் எடுத்துகிட்டு போகல. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இப்போ சுந்தர் தியாகராஜன் அவர்கள் சீனியர் சிட்டிசன், அவர்கள் பெரிய மனிதர். அவர் நிறைய விஷயங்கள் நிறுவனத்தினுடைய தொடர்புகள் இருக்கிற விஷயங்கள் அவருக்கு நல்லா தெரியும். அவரே தெளிவுபட சொல்லியிருக்காரு. இந்த வாதாடும் வழக்கறிஞர்களும் அந்த வழக்கிற்காக முன்னின்று செயல்படும் சங்கங்களும் அவர்களுடைய தகப்பனார், உறவினர்கள் மற்றும்
சொந்த பந்தங்கள் நிறைய பேர் பெரிய லீடராக இருந்து கமிஷனை வாங்கிய ஆட்கள் என்பது மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதை அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இந்த பேச்சு எனக்கும் வந்தது. இந்த மாதிரி இன்னார் அட்வொகேட்டாக இருக்கிறவங்க வரைக்குமே அவங்க குடும்பத்தில் ஒரு நபர் நியூ மேக்ஸில் பெரிய ஏஜெண்டாக இருந்திருக்காங்க. ஆகையால் இவர்கள் செய்வதெல்லாம் நிறுவனத்திற்கு சாதகமாக இருந்தாலும் அது முதலீட்டாளர்களுக்கு சாதகமாக மாறும் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் அதில் நம்ம உள்ளே புகுந்து நம்ம ஏதாவது தடைகளோ நம்ம ஏதோ அதை செயல்பாடுகளை தடுக்கவோ வேண்டியதில்லைன்றது என்னுடைய கருத்து. அது மக்கள் முதலீட்டாளர்கள் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் டீம் சைடில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, கும்பகோணம், மானாமதுரை, நெய்வேலி 4 சங்கத்தை சார்ந்தவங்க வந்திருந்தாங்க. இதில் திருநெல்வேலிக்காரரும் நிறைய விஷயங்களே இது நம்ம நமக்காக பார்க்கக்கூடிய வழக்கறிஞர்கிட்ட மனுக்களை கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே அட்டாச்மெண்ட் விஷயமாக இருக்கட்டும், பெயில் கன்செஷன் விஷயமாக இருக்கட்டும், அதை சார்ந்த அவங்களுடைய பிரச்சனைகள் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவோட அந்த வழக்கறிஞர் எடுத்துரைத்தார். கும்பகோணம் சங்கத்துக்கு அவரதோட மானாமதுரை சங்கம் சொத்துக்கள் நிறையா கொடுத்துருந்தாங்க. ஒரு சில இடையூறுகளும் சிரமங்களும் இருக்கிறதுன்றதையும் நீதியரசரின் பார்வைக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அதுபோல் இப்போ நெய்வேலி சங்கம் நாங்களும் ஒரு அப்டேட்டி கொடுத்தோம். அதில் பார்த்திங்கன்னா கமலக்கண்ணன் போட்டிருந்த ஸ்டேட்மெண்ட்டில் இடி கிட்ட கொடுத்துருந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு 64 பேர் செல்ஃப் டிக்ளரேஷனில் சொத்துக்களுடைய டீட்டெயிலெலாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கோம். இதில் ஒரு குறிப்பான விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, இடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இஓடபிள்யூ ஸ்டேட் கவர்மெண்ட்டு, இது எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நாம் சொல்லக்கூடியது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இடி எடுத்த நடவடிக்கை கிட்டத்தட்ட 99.99% பூர்த்தி அடைஞ்சிருச்சு. அந்த பூர்த்தி அடைஞ்ச விஷயங்கள் எல்லாமே இடிகிட்ட ஹோல்டாகி நிற்கிது. இது தமிழக அரசு இல்லை நம்ம கேஸை எடுத்து நடத்தக்கூடிய யூடபிள்யூ இவங்க கைக்கு வரல, இதை கேட்டு வாங்கலை. இதில் இடி எடுத்த விஷயங்கள் முழுமையாக இவர்களுக்கு தெரியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருப்பது போல் எனக்கு தெரிகிறது. காரணம் என்னென்னா, நம்ம எது சொன்னாலும் அது புதிதாக பார்க்குறாங்க, எது கொடுத்தாலும் அது புதிதாக எடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இடியில் இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறதும் அவங்க ப்ரெஸ் ரிப்போர்ட் எடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறதுலையும் பார்த்திங்கன்னா, முதலீட்டாளர்களுக்கு முழுமையான செட்டில்மெண்ட்டு எவ்வளோ வந்தாலும் அது 8,000 கோடி இல்லை 8,000 கோடிக்கு மேலே வந்தாலும் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்ற ஒரு அபிலிட்டி போட்டு கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு தான் இவங்க ஏபி வாங்கி வெளில வந்திருக்கிறாங்க. அப்படின்றப்போ இந்த இஓடபிள்யூ இப்போ நமக்கு சொத்துக்கள் அட்டாச்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுடைய செயல்பாடுகள் துரிதமாக இருந்தாலும் இவர்களுடைய மேனுவல் ஃபோர்ஸ் ஆட்களுடைய குறைபாடுகள்னால கொஞ்சம் தொய்வாக தான் போயிட்டுருக்குது. அதனால் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா எஸ்பி இருக்காங்க. அவங்க நல்லபடியாக நமக்கு நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டிஎஸ்பியாக இருக்கிறவங்க ஆக்டிங்கில் இருக்கிறாரு. அவர் திண்டுக்கல்லும் பார்க்குறாரு, மதுரையும் பார்க்குறாரு. நம்ம என்ன கேட்குறோன்னா, நம்மளுடைய ஸ்கேம் பெரிய ஸ்கேம். கிட்டத்தட்ட அது 8,000 கோடி இல்லை, அது எவ்வளோ இப்போ அதிகமாக கூட இருக்கிறது. அதனால் இதை சரியாக பார்த்து சரியாக வேகப்படுத்தி இதை அட்டாச்மெண்ட்டில் எடுத்துகிட்டு ஏலத்தை முடித்து மக்களுக்கு தீர்வு கொடுக்கணும்னா நமக்கு ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு டிஎஸ்பி தேவைன்ற ஒரு கோரிக்கையை புதிதாக வந்திருக்க இஓடபிள்யூ வரைக்கும் நம்ம இஓடபிள்யூடைய ஏடிஜிபி மேடம் அவர்களுக்கும் எடுத்துகிட்டு சென்றிருக்கோம். அவங்களுக்கும் கோரிக்கையாக மனு கொடுத்துருக்குறோம். அவங்களும் நான் இந்த இதை புதுசாக வந்திருக்கிறதுனால இதனுடைய ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் நான் தெளிவான முறையில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்றது ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. மேலும் நாம் செயல்பாடுகளில் அட்டாச்மெண்ட் விஷயமும் போயிட்டுருக்குது. அட்டாச்மெண்ட் விஷயத்தையும் அவங்களும் ஏஓடபிள்யூ எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. கம்பெனி தரப்பில் வேல்யூகேஷனு, அதாவது விலை போகாத இடத்த விலை போகணுன்ற அந்த ஒரு நிர்பந்தத்தை உண்டாக்குறாங்க. அதேமாரி ரேசிவ் அதிகப்படுத்தணுன்றது, அதேமாரி கொடுக்குற ரா லேண்டில் அந்த காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, இதெல்லாம் என்னென்னா ஏலத்துக்கு தடையான ஒரு விஷயமாக இருக்குது. இது நிறுவன செயல்பாடுகளும் அந்த நிறுவன தரப்பில் இருக்கிற வக்கீல்களுடைய வாதங்களும் முதலீட்டாளர்களுக்கு கொஞ்சம் பாதிப்பாகவே தோணுகிறது. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா,
டிஆர்ஓ வந்து கேட்டிருக்கோம். நம்ம டிஆர்ஓ கேட்டு கோர்ட்டு மூலிமா அந்த டிஆர்ஓ போடுன்ற வந்து ஆணையை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 முறை வந்துட்டு ஜட்ஜி வந்து ஆணை பிறப்பித்திருக்காரு. அந்த ஆணையும் வந்து தலைமைச் செயலகத்துக்கு போயிருக்கு. தலைமைச் செயலகத்திலேருந்து செக்ரட்டரியேட் 1, 2 அப்படின்ற அந்த இதில் வந்துட்டு எல்லா தரப்புலையும் நம்ம வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். எல்லா பெட்டிஷனும் வந்துட்டு கடைசி பட்சமாக வந்துட்டு ஜேசி ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கிற தலைமைச் செயலகத்தினுடைய பொறுப்பாளர் ஐயா முருகன் சார்கிட்ட அந்த டேபிளில் அது வந்து இருக்குது. அதனால் வந்துட்டு நாங்கள் சட்டசபை நடைமுறையில் இருந்துகிட்ருக்கிற சூழ்நிலையில் யாரையும் வந்து நம்ம பார்க்க முடியாது, சந்திக்க முடியாதுன்ற காரணத்தால் அலுவலகங்களில் சென்று அவர்களுடைய அலுவலகத்தில் நாம் கொடுத்த பெட்டிஷன் நிலவரங்களை கேட்டு தெரிந்து அதை வந்து நாம் நகர்த்தி எடுத்துக்கொள்வதற்கான முயற்சிகளை அன்று வெள்ளிக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே செஞ்சோம் சட்டசபையில். கடைசியாக ஒரு 4:30 மணிக்கு அவர் ஐயா முருகன் அவர்களை நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட்டு கேட்டு அவர்களையும் சந்தித்து அவர்களிடம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உட்காந்து பேசணும். பல விஷயங்கள் அவரும் கலந்து பேசினார். இதில் அந்த கலந்து பேசுனதில் வந்து ஒரு தெளிவான ஒரு பதில் என்னென்னா, அரசியல் கிடையாது, அரசியல் வந்து இப்போ மாற்றம் வந்திருக்கிறதுனால புதிய அரசு வந்து நம்மளுடைய செட்டில்மெண்ட்டுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்கின்ற விஷயத்தை முதலீட்டாளர்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணும். அதுபோல் வந்துட்டு அரசு மாற்றத்தால் அரசாங்கம் செய்யும் பணி சிறப்பான பணியாக நமக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது முதலீட்டாளர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் ஏன்னா ஒரு அரசு அதிகாரி ஒரு விஷயத்தை பேசும் பொழுது அவங்க வாயால் அவங்க அந்த சூழ்நிலைகளை தெளிவாக பேசுகிறாங்க. எங்கள் கண்ணு முன்னாடியே வந்துட்டு அந்த மூமெண்ட்டை ஃபோனில் கேட்டு அந்த டீட்டெயிலை என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு எங்கள்கிட்ட பதில் சொல்லிவிட்டு திருப்பி ஒரு சர்க்குலர் போட்டு அதை திருப்பி ஸ்பீடப் பண்ணுங்கன்னு சொல்கிறது விஷயம் வரைக்கும் நேராக செய்கிறாங்க. அந்த நேர அணுகுமுறைகளையும் அவர்களுடைய நம்ம இப்போ பேசும்போது நம்மளுடைய வார்த்தைகளை கேட்டு அவங்க சொல்கிற பதில்லையும் அந்த உண்மைத்தன்மை நமக்கு நல்லாக புரிகிறது. அதனால் வந்துட்டு அரசு வந்து நமக்கு நல்ல சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு இப்போ. அதனால் முதலீட்டாளர்கள் வந்து பல வழியில் சிந்திச்சுக்கிட்டு மனம் தளர்ந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒரு சில ஆணைகள் வந்து கோர்ட்டு பிறப்பிக்கிறது. இந்த 816 பேரை வந்து நம்ம அக்யூஸ்டாக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். ஏன் அப்படின்னா டைரக்டர் ப்ளஸ் இந்த செகண்ட் லெவல் லீடர் வந்துட்டு நமக்கு ஒரு 1000 பேரை கொண்டுட்டு வந்து எதிரி ஆக்கிட்டாங்கன்னா அந்த 1000 பேர் கையில் நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும், 1000 கோடி வச்சுருக்கிறவங்களும் இருக்காங்க, 2000 கோடி வச்சுருக்கோம் இருக்காங்க, 3000 கோடி வச்சுருக்கோம் இருக்காங்க, 4000 கோடி வச்சுருக்கவங்களும் டைரக்டர் இருக்காங்க, சேர்மன் இருக்கார், பாலா இருக்கார். அதுபோல் அவங்க டவுன்லைனில் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி வந்து நம்ம 1000 வேணாம், 500 வேணாம், 100 கோடியை கணக்கு பண்ணால் ஏகச் லெவலில் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு சராசரி ஒரு 6-15 பேர் இருக்கிறாங்கன்னா இது ரீஜனல் இருக்காங்கன்னா ரீஜனல்லாம் 1000 கோடி 2000 கோடி. இப்போ தேவகோட்டை ரீஜனல்லாம் 8500 கோடி பிஸ்னஸ் பண்ணியிருக்கான்றாங்க. திருச்சி ரீஜனல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 6500 கோடி பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே சேர்த்து பாருங்கள், உங்களுக்கு 8500 1500 15000 கோடி பிஸ்னஸ்ஸு. இப்படி 15000 கோடி பிஸ்னஸ் பண்ணியிருக்க இடத்துல முதலீட்டாளர்கள் செட்டில்மெண்ட்டுக்கு 3000 கோடி வரலன்னும் பொழுது மக்கள் வந்துட்டு பயங்கர குழப்பத்துக்கு ஆளாகிறாங்க. இதனுடைய காரணம் என்னென்னா, நமக்கு சொத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதை வந்து ஈடி வந்து எடுத்துட்டான். ஈடி வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு 80% 100% 90-99% எடுத்திருக்காங்க. இந்த நகை வியாபாரிகள் உருக்கி ஆபரணங்கள் செய்யும்போது இந்த சைக்கிள் சேதாரன்ற கணக்கில் அந்த ஒரு சில இது வந்து தவறுனாலும் ஒரு 90% அவங்க வந்து கிளியராக எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அதனுடைய சொத்துக்கள்லாம் பல்லாயிரம் கோடி கணக்கான சொத்துக்கள் ஈடியிடம் இருக்கிறது. இதை நல்ல மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அந்த ஈடிக்கிட்டையும் வந்து ஜட்ஜி ஐயா பேசும்பொழுது கேட்குறாரு, நீங்கள் வந்து இது நிறுவனத்தோட கையகப்படுத்தப்பட்ட எந்த ஒரு சொத்தையும் வந்து இஓடபிள்யூ விட்டு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இஓடபிள்யூ அதை ரெக்கவரி பண்ணி ஏழை விக்டிம்ஸுகள் எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் மீதமுள்ள சொத்தை அரசாங்கம் கையகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றதை இடியுடைய அட்வொகேட்டு சொல்கிறாரு. அப்போ மீதி இருக்கிற அளவுக்கு சொத்துக்கள் இருக்கின்ற விஷயத்தை வந்து ஒரு இடியில் இருக்கிற அட்வொகேட்டை சொல்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ சொத்து இருக்குன்றது பார்த்துங்க. அதனால் பணம் இருக்கிறது. அந்த பணத்தை அவங்க கையாண்டு இருக்கிறது பல முறைகள், பல வழிகள், பல இதில் வந்து கையாண்டு
மறைக்கப்பட்டிருக்காங்க. அந்த மறைக்கப்பட்ட பணம் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி வெளியில் வந்தால் தீர்வு வந்து நமக்கு கண்டிப்பாக 100% கிடைக்கும். அந்த தீர்வோடு சேர்ந்து ஆர்பிஐயினுடைய சட்டத்திற்கு உட்பட்டு நமக்கு வட்டியுடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது. ஆனால் இதற்கு எல்லாமே முதலீட்டாளர்களுடைய சப்போர்ட்டும் விக்டிம்ஸுடைய, அதாவது எப்படின்னா, நமக்கு பணம் தேவை அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம இழந்த பணத்தை எடுக்கணும்னா நம்ம அமைதியாக வந்து இருந்துக்கிட்டு இருந்தால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு அந்த செயல்பாடுகள் வந்து முழுமையடையாது. அதனால் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து கோர்ட்டு அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாகும் போது ஒரு ஹியரிங்க்கும் ஒரு 4 சங்கத்துக்காரங்க போகிறோம், கேள்வி கேட்குறோம், சொத்துக்களை கொடுக்குறோம். அதுபோல் வந்து எல்லா சங்கங்களும் எல்லா முதலீட்டாளர்களும் ஒரு அடையாள உண்ணாவிரதமாக, இல்லை அடையாள பேரணியாக, மௌன விரதமாக, இல்லை ஒரு எதிர்ப்புகளை அந்தந்த மாவட்டங்களில் செயல்பாடுகள் மாவட்ட ஆட்சியாளர்கள் நாலேஜுக்கும் டிஆர்ஓ நாலேஜுக்கும் எடுத்து போகும்பொழுது அது அரசாங்கத்தினுடைய நாலேஜுக்கு போகும், இது வழக்கறிஞருடைய நீதியரசருடைய நாலேஜுக்கு போகும். அதில் கொஞ்சம் வேகப்படுத்துவோம். அந்த வேகப்படுத்த நம்மளுடைய இழந்த பணத்தை சீக்கிரம் மீட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது முதலீட்டாளர்கள் தெரிந்து கொண்டு. அதுக்காக தான் நான் வந்துட்டு எல்லோரும் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்கிறது. அதில் வந்து ஆழமாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 50% யாரும் வரமாட்டாங்க. காரணம் என்னென்னா, இதில் நிறையா விக்டிம் சைடில் குளறுபடிகள் நிறையா வச்சுருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு கடந்தவங்கள்லாம் வந்துட்டு நேச்சுரலாக வந்துட்டு எல்லா விஷயத்துக்கும் எல்லா ஆக்டிவிட்டீஸுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழல் இருக்கும். அதே வந்து 5 ஆண்டு காலம் 6 ஆண்டு காலம் 7 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் கடந்தவங்கன்னா வரமாட்டாங்க. காரணம் என்ன, இந்த நிறுவனத்தால் அவங்க வந்து ஆதாயம் அடைஞ்சிருக்காங்க. இந்த ஆதாயம் அடைஞ்சவங்களுடைய யாருமே வந்து இந்த நிறுவனத்துக்கு எதிராக முன் வர மாட்டாங்க, வெளிவர மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவங்க அடைஞ்சதை நம்ம பிடுங்கக்கூடிய சூழ்நிலை வந்துருமான்ற அந்த ஒரு எண்ணங்களும் சிந்தனைகளும் அவர்கள்ட்ட நிறைய இருக்கிறதுனால அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதை சீர்குலைக்கிறதுக்கான முயற்சி தான் பார்ப்பாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பியூராக உண்மையான முதலீட்டாளர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜட்ஜி ஐயா சொல்லியிருக்கிறது, இந்த 2 மாதத்தில் வந்து ஏலத்தை முடிச்சுட்டு அடுத்த 2 மாதம் வந்துட்டு இந்த பெட்டிஷனில் இருக்க பாண்டுடைய இதெல்லாம் கரெக்டாக நம்ம ஒன் டு ஒன் வெரிஃபை பண்ணி கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு பேங்க் லிங்க் பண்ணி பக்காவாக கிளியராக ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இந்த ஆண்டு இறுதியில் நமக்கு ஒரு நல்ல தீர்வு வரும் பொழுது அந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு அந்த பணம் போய் சேருவதற்கான வழிகளை சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு நவம்பர் டிசம்பரில் இந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது எந்த தொகை எவ்வளோ வருது எப்படி வருதுன்றதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து வெளிப்படையாக இதுவும் நம்ம பேசுகிறதுக்கு முடியாது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீதியரசர் என்ன சொல்லியிருக்காருன்னா பத்திரம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து சாதாரணமாக நம்ம ஆர்கியூமெண்ட்லேயே எடுத்துகிட்டு வந்துங்கன்னா விக்டிம்ஸாக வந்துட்டு பாதி பேருக்கு மேலே பணம் சொத்துக்களை எடுத்திருக்கான்ட்டு. இப்போ சொத்துக்களை எடுத்தான்னா அவன் 100% சொத்துக்கள் எடுத்தான்னா அதில் வந்து 20-25% வந்து பாண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தாலும் 75% வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறாங்கன்னா பணத்தை கட்டக்கூடிய சூழலில் வரும். இதெல்லாம் வந்து ஒரு சில கால்குலேஷனோட தான் வந்து நீதியரசரும் வந்துட்டு நகர்த்தி எடுத்துகிட்டு போயிருக்கான்ற விஷயத்தை வந்து முதலீட்டாளர்களும் புரிஞ்சுக்கணும். எப்படி பணம் வரும்னா பணம் வராமல் இந்த செட்டில்மெண்ட் நடக்காதுன்றது முதலீட்டாளர்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து இந்த வழக்கை வேறு யாரும் எடுத்து நடத்தவும் முடியாது. தமிழக தமிழ்நாட்டில் நடந்த விஷயம் தமிழக அரசுடைய பார்வையில் EOW மட்டும்தான் இதை எடுத்து முடிக்கவும் முடியும். அப்படி இருக்கும்போது இதில் செட்டில்மெண்ட்டில் பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. அந்த பல விஷயங்களில் ஒரு விஷயத்துக்கு ஒரு விஷயம் நம்ம வந்து விட்டு கொடுத்து போய் நகர்த்தி எடுத்துகிட்டு போனால் நமக்கு முழுமையான செட்டில்மெண்ட் வருன்ற ஒரு எண்ணத்தையும் ஒரு தலையாய விஷயமாக அதை வந்து நீதியரசர் அவருடைய சட்டத்துக்கு உட்பட்ட நிறைய கருத்துக்களையும் நிறைய விஷயங்களும் செய்துட்ருக்காரு. அதனுடைய விளைவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டில்மெண்ட் பேட்டர்ன் வரும்பொழுது அந்த மாற்றங்கள் அந்த செயல்பாடுகள் வரும்பொழுது தான் தெரியும். அதனால் வந்து நம்ம வந்து EOW குறை சொல்வதோ நீதியரசரை குறை சொல்வதோ நீதியரசர் மாற்றம் செய்யணும், EOW SPயை மாற்றம் செய்யணும், DSPயை மாற்றம் செய்யணும் இப்படின்ற இந்த ஆர்கியூமெண்ட்லாம் இப்போக்கி நமக்கு தேவையே கிடையாது. ஏன்னா
எல்லா இடத்துலையும் எல்லா பேப்பரும் எல்லாமே கரெக்டாக மூவ் ஆகிட்டு இருக்கின்ற விஷயம் இந்த இதில் லைவாக மூவ் பண்ணி போயிட்டுருக்கிறவங்களுக்கு தெளிவாக தெரியுது. அப்போ எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நமக்கு ஆட்கள் குறைபாடுகளோடு உள்ள யூஓடபிள்யூவில் மட்டும்தான் பிரச்சனை இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த இடத்துல வந்து நமக்குன்னு ஒரு பர்மனெண்ட்டு டிஎஸ்பி போடணுன்றது ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுபோல் வந்துட்டு நமக்கு இன்னொரு இது என்னென்னா டிஆர்ஓ போஸ்டிங் போடுவதுக்கு வந்து அரசு தரப்புலேயே வந்து 90% முயற்சிகள் நடந்து போச்சு. இன்னும் ஒரு 10% தான். அந்த 10% வந்துட்டு ஒரு சில டீட்டெயிலில் கேட்டிருக்காங்க. அந்த டீட்டெயில் வந்த பிறகு அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டானா நமக்கு ஒரு டிஆர்ஓவும் போட்டுருவாங்க. டிஆர்ஓ போட்டானா இந்த ஒர்க்கை வந்துட்டு ஒரு ஆள் எடுத்து 2 பேரை செய்யும் பொழுது நமக்கு இந்த ஒர்க்கில் நிறையா விஷயங்கள் இலகாக போகிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்துடும். நிறைய மாற்றங்கள் வந்துடும். நமக்கு செட்டில்மெண்ட்டும் வந்து நல்ல முறையில் கிடைச்சிரும். அதனால் வந்து இந்த செயல்பாடுகளை ஒரு தெளிவுபட எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கிறதுனால தவறான ஒரு சிந்தனைகளும் தவறான ஒரு கருத்துக்களும் முதலீட்டாளர்கள் எடுத்துக்க வேண்டான்றது என்னுடைய கருத்தாக சொல்லிக்கிறேன். அதுபோல் வந்துட்டு காலதாமதம், அந்த காலதாமத்துக்கு வந்து நம்மளுடைய கஷ்டங்களையும் நம்மளுடைய வேதனைகளையும் மீடியாவுக்கும் பத்திரிகைக்கும் அந்தந்த மாவட்ட கலெக்டருக்கும் தெரியப்படுத்துகிற மாதிரி நம்ம ஏதாவது வந்து அடையாள ஒரு எதிர்ப்புகளை உருவாக்கி காட்டுவதற்கு, எதிர்ப்புன்னா அது வந்துட்டு எப்படின்னா ஒரு உண்ணாவிரதன்ற மாதிரி, இல்லை ஒரு நாள் அடையாள இது, இல்லை ஒரு இது ஒரு எதிர்ப்பு பேரணி, இப்படி ஏதாவது ஒன்று அடையாளமாக நம்ம ஒன்று பண்ணோன்னா அன்றைக்கி அது மீடியாவுடைய பப்ளிசிட்டியும் அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டருடைய நாலேஜும் போகும்போது அது தலைமைச் செயலகம் வரைக்கும் அந்த தகவல் போய் சேரும். அப்படி சேரும் பொழுது எல்லா இடத்திலும் எல்லா தகவலும் சேர சேர நமக்கு தீர்வு சீக்கிரமாக கிடைக்கும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.